வெல்கம் டு aishwaryam.builder. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடு, அது வந்து உள்முற்றம் வச்சது ப்ளஸ் அது வந்து டூப்ளெக்ஸ் வீடு, அந்த மாதிரி ஒரு வீடு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணேன். அந்த பிளானை கூட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதோட 3D வந்து ஆப்ஷன் வந்து நான் ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்டில் கன்டினியூ பண்ணுவேன். அதில் சில மாற்றங்கள் பண்ணி அது அவங்களுக்கு தேவையானது போடுவேன். இதில் வந்து ஜென்ரலாக என்னோடய ஒப்பீனியனாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் வந்து ஒரு எலிவேஷன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அவங்க வேறு மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, இதில் வந்து பழைய அந்த காலத்து ஒரு நமக்கு இருக்கிற மாதிரி ஸ்டைலாகவும் நம்மளுடைய இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்ட் உள்ள மெட்டீரியலும் பயன்படுத்தி அந்த வீடை ஒரு மாதிரி லக்ஸுரியாக பண்ணியிருக்கேன். அந்த வீடு பார்க்குறதுக்கு ஒரு வில்லேஜ் கேரக்டரில் ஒரு காமாக இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ளஸ் உங்களை மாதிரி மக்கள் அதை வடக்கு பார்த்த இடம் வச்சுருக்கிறவங்க, கிழக்கு பார்த்த இடம் வச்சுருக்கவங்களுக்கு அது பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள பிளான் அது. அந்த பிளானை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம வந்து ஒரு வடக்கு பார்த்த வாசப்படி உள்ள கோர்ட்யார்டு வீடு, அதுவும் அதில் வந்து டூப்ளெக்ஸ் வீடு. அந்த வீடு வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டரில் டிசைன் பண்ணப்பட்ட வீடு. அந்த மாதிரி ஒரு வீடோட பிளானும் 3Dயும் இன்டீரியர் வாக்த்ரூவும் அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக ஆர்கிடெக்டோ அல்லது இன்ஜினியர்ஸோ இல்லை கான்ட்ராக்டரோ வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் மாதிரியான ஒரு அந்தஸ்து உள்ளவங்க. அவங்க ஒரு பொறுப்பாகவும் அதே இடத்துல வாஸ்துப்படியும் உங்களுக்கு வீடுகள் கட்டித்தரும்போது அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் யாரும் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அதை தாண்டி அதில் ஒரு உயிரோட்டத்தையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணையும் செய்கிறது வந்து கண்டிப்பாக அந்த பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு. சேஃப்டி வைஸும் அதே இடத்துல வாஸ்துவும் உங்களுக்கு செல்வத்தையும் தரக்கூடிய விஷயத்தையும் செஞ்சு தரக்கூடியவங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து போய் கேட்கும் போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது நாலேஜோடு இருக்கணும். நம்மளுடைய தேவை என்ன, நம்ம வீடு கட்ட போகிறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கான சில சாத்தியக்கூறுகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி எது இதெல்லாம் நம்மளோடது, எது இதெல்லாம் கான்ட்ராக்டோடது அப்படிங்கிறதெல்லாம் இதை விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிங்கன்னா 2 பேருக்கும் ஒரு சுமூகமான ஒரு எண்ணங்களோட நல்லபடியாக நீங்கள் வீடுகள் கட்டி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு வீட்டு பிளான் தரேன். அந்த வீட்டு பிளானோட 3D அதெல்லாம் பார்த்து ஓரளவு நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு இந்த 3D பார்க்குறீங்க. நான் ஒரு போட்ட அந்த பிளானில் கிளைண்ட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் இன்னும் ஒரு 2 விதமான எலிவேஷன் பண்ணுறேன். அதில் ஒரு விதமான எலிவேஷன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 2-3 விதம் இருக்குது. அப்போ அப்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவேன், பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம எலிவேஷன்லாம் 3D பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் மாடிஃபிகேஷன் இருக்குது, நம்மளோட ஓன் ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இறங்கும் போது தெளிவாக நம்ம வந்து 99% தெளிவாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபாடுகள்லாம் வந்து லைவாக இருக்கிற போது இதில் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது, டைல்ஸில் ஏதாவது வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் மாற்றிக்கிறது, கிரானைட்டோ மார்பிளோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இது மாதிரி விஷயங்களில் தான் மாற்றங்கள் ஏற்படும். பெரிய பிளானிங் வைஸ் மாற்றங்கள் ஏற்படாது பெரும்பாலும். அதனால் நம்ம வீடுகள் கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டு பிளான் என்ன, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அது அடக்கத்தில் இருக்கா, அது வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கிறலாம் ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த வீடு கட்ட ஆரம்பிங்க. இப்போது இந்த வீட்டோடைய ஐசோமெட்ரிக் வியூவு, அதே மாதிரி ஐசோமெட்ரிக் செக்ஷனு, இன்டீரியர் வாக் த்ரூ அதெல்லாம் பார்க்கலாம். பல கோணங்களில் நம்ம பார்க்கும்போது, பரிமாணங்களில் பார்க்கும்போது நமக்கே அது தெளிவாக புரியும். என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் அதில் ஏதோ சேஞ்சஸ் பண்ண முடியுமா, இன்னும் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு பிளான் போடும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்போ இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பில்டிங் பிளானோட சைஸ் பார்த்தீங்கன்னா 36க்கு 43 அந்த மாதிரி வருது. இதுக்கு மேலே யார் இடம் வச்சாலும் இந்த வீடை கட்டிக்கலாம். இது வந்து வடக்கு பார்த்த மனை, அதில் வந்து வடக்கு பார்த்த வீடு பண்ணியிருக்கோம். நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர் ஃபேஸிங் நார்த்து அந்த இதில் வந்து வீட்டோடைய என்ட்ரியும் அதே நேரத்தில் சைட்டோடைய என்ட்ரியும் அப்படி தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு பகுதியில் வந்து வறண்டா கொடுத்துருக்கோம். அதில் கொசிபிங் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வறண்டா கொடுத்துருக்கோம் நம்ம வில்லேஜ் டைப்பில். அது பார்த்திங்கனாக்கா ஒரு 10க்கு 16, 18 அந்த மாதிரி சைஸில் பெரிய வறண்டா வருது. அடுத்து உள்ளர வந்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நார்த்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் நார்த்து அந்த இதில் வந்து மெயின் டோர் வருது, டபுள் டோரு. அது வந்து 2 டோரு அந்த மாதிரி 4 feet டோர் அது மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ளர என்றோன்னா பெரிய லிவிங் ரூமு, அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி வர மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ளர என்றோன்னா அதில் ஒரு ஜாலி மாதிரி கொடுத்து டைனிங் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அக்னி மூலையில் வந்து கிச்சன் வருது கரெக்டாக எக்ஸாக்டாக தென்கிழக்கு பகுதியில்.
அப்புறம் வந்து லிவிங்கும் டைனிங் வழக்கமாக நான் எப்போதுமே வால்ஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ண பார்ப்பேன். அதே மாதிரி இதுலேயும் அவாய்ட் பண்ணி நம்ம நல்லா ஷேப்பில் பெரிய டைனிங் கொடுத்துருக்கோம். லிவிங் டைனிங் இடையில் ஸ்பேஸு வந்து வால் இல்லாமல் நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த டைனிங்க்கும் லிவிங்க்கும் அதே மாதிரி பெட்ரூம் நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமுக்கும் சென்டரில் ஒரு கோர்ட்யார்டு உள்முற்றம் கொடுத்துருக்கேன். அந்த உள்முற்றம் ஒட்டினாப்லேயே ஒரு பூஜ் ரூம் கொடுத்துருக்கேன். இந்த உள்முற்றம் வந்து நம்ம டிசைனில் 2 ஃப்ளோர் ஹைட் கொடுத்துருக்கேன். சிங்கிள் ஃப்ளோரில் கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். நம்ம தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் பெட்ரூம் வருது, அதுக்கு அட்டாச்சாக டாய்லெட்டு வருது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமுக்கு வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அந்த டாய்லெட்டோட டோரை வந்து பெட்ரூம் டோர் வெளியில் போட்டுறதுனால காமன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து கீழமைப்பு. பார்க்குறதுக்கு இந்த வராண்டா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லைட்டிங் உள்ளர கொடுக்கும். அது நார்த்து சைடு இருக்கிறதுனால, மத்திக்கும் நார்த் சைடு இருக்கிறதுனால நமக்கு வந்து டைரக்ட் லைட்டு ரொம்ப குறைச்சலாம் விழுவும். அதனால் வீடு வந்து அவ்வளோ போய் ஹீட் ஆகாது, நல்லாவும் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும் வீடு. மேலே ஓப்பனாக வச்சுருந்தா மழை தண்ணி கூட உள்ளே விழுவும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டெப்ஸ்லரி மேலே போனோம்னா பார்ட்லி டெரஸும் ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே நார்த்து வெஸ்ட்டில் இருந்ததில்ல பெட்ரூம், அதுக்கு மேலே ஒரு கொசிபிங் ஃபேமிலி லிவிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கேன். இது தேவைப்பட்டால் நம்ம அதையும் பெட்ரூமாக மாற்றிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிற இடத்த வந்து பெரிய விண்டோ கொடுத்து அதை இன்னும் ஒரு கூலான ஏரியா, அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸாக அவங்க கொசிப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதோட கிரவுண்ட் ஃப்ளோர் பேரபட் லெவலில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ரூப் போட்டேன். அதனால் என்ன ஆகுன்னா, அவங்க வீட்டில் இருந்துட்டு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு கீழே உள்ள லிவிங் ரூமை பார்க்கலாம். கீழே உள்ள லிவிங் ரூமில் இருக்கவங்க அந்த கொசிப்பிங் ஏரியா ஃபேமிலி லிவிங் ரூம் இருக்குல்ல நார்த் வெஸ்ட்டில், அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கேன். இது பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோரில் மெசனிங் ஃப்ளோரில் இருந்துட்டு பார்க்குறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதை ஒரு பெட்ரூமாக ஆக்க முடியும். ஆனால் அதை ஆக்காமல் இது மாதிரி ஒரு கொசிப்பிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. அதுலேருந்து வெளியில் என்ட்ரு ஆகி வேணால் நம்ம வந்து ஃப்ரண்டில் இருக்க வராண்டாக்கு மேலே இருக்க பால்கனியில் வந்து சிட் அவுட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கேன். இதில் நம்ம அந்த வீட்டோடைய ஃப்ளோரில் பாதி ஏரியா கிழக்கு பக்கம் இருக்க ஏரியா டெரஸ் ஆக்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஊஞ்சல் போட்டு அமைப்பு பண்ணியிருக்கேன், அவங்க அங்கேயும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. மேலே போகிறதுக்கு வந்து சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க லேடர் மாதிரி கூட பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஸ்டேர்கேஸ் போடலாம். அது வந்து இடத்த மறைக்குங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பு பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நார்மலாக கட்டுற வீடோட இது ஒரு கொஞ்சம் பண்ணும்போது நல்லா ஃபன்னாக நல்லா என்டர்டெயின் பண்ணக்கூடிய வசதியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஃபேமிலியெல்லாம் அட்டாச்சாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கும். அதனால் அந்த யோசிச்சு நான் அதை பண்ணேன். இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து அவங்க மாடர்னாக காண்டம்பரியாக கேட்டாங்க. ஆனால் இயற்கையாக இதில் வந்து அமைப்பு பார்த்தா பிளானிங் ஆஸ்பெக்டில் ஒரு வில்லேஜ் கேரக்டரோட லுக் இருந்தது. அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணலாம், அதே இடத்துல செலவை குறைச்சி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் என்ன பண்ணேன், ஃபெரோசிம் கான்செப்டில் நம்ம வந்து மிஸ் அடிப்போம்ல சன்ஷேடு, அதை வந்து என்ன பண்ணிட்டேன், அதே அப்படி நான் வளைச்சி அதை வெளியில் ஒரு 3 அடிக்கு நீட்டி விட்டு அதில் அப்படியே நம்ம பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஓடு வைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து சன்ஷேடு மாதிரியும் த்ரூ அவுட் வந்துடும், அதே இடத்துல பட்ஜெட்லேயும் நமக்கு அந்த வில்லேஜ் கேரக்டரில் அந்த ஓடு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணேன். இது வந்து பரவாயில்ல, நம்ம வில்லேஜில் எங்கெங்கே எல்லா இடங்களும் இருக்கிறது தான். அந்த நார்மலான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மாடர்னாக ரெடி பண்ணேன். இது பார்த்திங்கன்னா சுற்றியெல்லாம் இது மாதிரி கொடுக்கும்போது வாலில் வந்து ரெயின் விழாமல் இது லைஃப் லாங் வரும். பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மெயின் வால்லேருந்து மதர் வால்லேருந்து ஒரு 3 அடி தள்ளி தான் மழை தண்ணி விழுகிற மாதிரி அவங்க ட்ராப்ஸ்லாம் இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்டை இதுலேயும் கொடுத்துருக்கேன். நான் எலிவேஷன் பண்ணும்போது நம்ம சேஃப்டி வைஸ் ஆகும், அதே மாதிரி ஒரே மாதிரி காம்பினேஷனோடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பேரபட் வால், காம்பவுண்ட் வால், அதெல்லாம் பால்கனி ரெயிலிங்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரே மாதிரி பேட்டர்னில் பண்ணும்போது அது ஒரு விதமான நமக்கு லக்ஸுரினஸை கொடுக்கும். இந்த பேட்டர்ன் வந்து கான்டெம்பரரியாக இல்லாமல் ஒரு வில்லேஜ் கேரக்டரை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணி அந்த எலிவேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட இன்டீரியர் வாக் த்ரூ எலிவேஷன்லாம் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்மளோட வீட்டை முப்பரிமாணங்களில் பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் நம்ம பேப்பர்லேயே ஒர்க் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம தரமான நம்ம நினைத்த வீடை வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீட்டோட பிளான் வந்து வேலூரில் ஒரு அருள் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தது. இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு பழைய காலத்து நம்ம கல்ச்சரோடான வீடுகள் மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான டிசைனாக இருக்குது. இதில் இன்னும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், நம்மளோட பேட்டர்ன் எப்படி பிடிச்சிருக்குங்கிறத என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம். அதில் ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட இமேஜினேஷன் இருக்கும், ஒரு வீடு இப்படி இருக்கணும் அப்படின்லாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜினேஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. எல்லாருக்கும் காமனாக பயன்படக்கூடிய ஒரு பட்ஜெட் தரக்கூடிய ஒரு வீட்டு பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணேன் யூடியூப்பில். இது மாதிரி நிறைய யூடியூப்பில் என்னோடய வீட்டு பிளான்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வரும். அதே மாதிரி இங்கே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்லேயும் அப்பப்போ லிங்க் ஆகி நிறைய அந்த வீட்டு பிளான் லிங்க்ஸ்லாம் கிடைக்கும். பாருங்கள், என்னோடய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நிறைய வீட்டு பிளான் இருக்குது. அதாவது பட்ஜெட்டில் வீடுகள் கட்டக்கூடியவங்களுக்கு, சின்ன சின்ன வீடுகள் கட்டக்கூடியவங்களுக்குலாம் நிறைய அட்வைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பற்றி அதை டிராயிங் பண்ணி தரத்துக்கோ ஆளுங்க இருக்க மாட்டாங்க. நம்ம சொந்தமாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்னு நினச்சாக்கா அது நிறைய சப்போர்ட் கிடைக்காது. அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக என்னோட யூடியூப் சேனல்லாம் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது மாதிரி விஷயங்கள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறையா டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 750 வீடியோக்கு மேலே நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் நாளாக நான் வீடியோஸ்லாம் நிறைய போடுறதில்ல, ஏன்னா பிஸியாக இருக்கிறதுனால அப்படி அதில் இருக்கேன்னா. திருப்பி கொஞ்சம் ஃப்ரீயானாக்கா நான் திருப்பி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன், கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற மற்றொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக 3D இன்டீரியர்ஸ், வாக் த்ரூ இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியர் சம்மந்தமான, ஆர்கிடெக்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் ஐஸ்வர்யம் பில்டரை தொடருங்க. இதன் மூலமாக எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ப்ராஜெக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryam.builder.in சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.